ஹலோ ஹாய் வெல்கம் டு கோகிலாஸ் கிச்சன். நம்ம கிச்சனில் இன்றைக்கி சூப்பரான வெள்ளை காராமணியை வச்சு ஒரு கிரேவி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், பூண்டு, தக்காளி, சோம்பு இது தான் எடுத்திருக்கேன். இதை வந்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ வந்து குக்கரில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் நம்ம வந்து கொஞ்சமாக கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் அடுத்து வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை தான் ஆட் பண்ண போகிறோம். இன்றைக்கி நான் வந்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து நீளமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து பெரிய வெங்காயம் போட்டு செஞ்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு, கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு இப்போ நல்லா பொரிஞ்சதும் நம்ம வந்து வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அடுத்து கொஞ்சமாக மசாலா தான் ஆட் பண்ண போகிறோம். தனியாத்தூள், தனி மிளகாத்தூள், மஞ்சத்தூள், இது தான், வேறு எதுவும் கிடையாது. இப்போ இதெல்லாம் சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து வந்து நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இந்த அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் அதில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ எல்லா பேஸ்ட்டையும் எண்ணெயிலே ஃபஸ்ட்டு வதக்கிக்கணும். அப்போ தான் அந்த கலர் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக நான் வந்து இப்போ பச்சை மிளகாய் தான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட்டே சேர்த்துருக்கலாம், நான் மறந்துட்டதுனால லாஸ்ட்டாக சேர்த்துக்கிட்டேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி அந்த பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. இப்போ வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டாச்சு. அடுத்து நம்ம ஊற வச்சுருக்க காராமணியை இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் அந்த மசாலா எல்லாம் கொஞ்சம் ஒட்டியிருக்கும் இல்லையா, அதோடு நான் வந்து தண்ணி கலந்து இதுக்கு திட்டமாக தண்ணி நான் எடுத்து வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், இதோட சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டுக்கலாம். அது வந்து கரெக்டாக இருக்கும். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து குக்கரை நல்லா மூடி போட்டு விசில் விட்டு இதை வந்து ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து எல்லாமே நல்லா வெந்து சூப்பராக கெட்டியாக வந்துடும். நம்ம அதுக்கப்புறம் எந்த வேலையுமே இருக்காது. நம்ம நைட்டு ஊற போட்டு இது காலையில் நம்ம சமைக்கிறதுனால நல்லா சாஃப்டாக இருக்கும். 5 விசில்ன்றது கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஸ்டீம் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணியாச்சு. நல்லா சூப்பராக எண்ணெயெல்லாம் மிதந்து சூப்பராக வந்துடுச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மல்லித்தழை இருந்ததுன்னா மல்லித்தழையை போட்டு அப்படியே நம்ம பவுலில் மாற்றிக்க வேண்டிதான். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக நல்லா வெந்திருக்குன்னு சொல்லிட்டு. சுட சுட சூப்பராக நம்மளுக்கு சப்பாத்திக்கு ஏற்ற மாதிரி வெள்ளை காராமணி கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வீடியோ பார்த்துட்டு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.